உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அதன்படி WTI மசகு எண்ணெய் பீர்ப்பாய் ஒன்றின் விலை 88.27 அமெரிக்க டாலர்கள் வரை குறைந்துள்ளதாகவும் இது 4.42% வீழ்ச்சி எனவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீர்ப்பாய் ஒன்றின் விலை 98.84 டாலர்கள் வரை குறைந்துள்ளதுடன் இது 5.41% வீழ்ச்சியாகும். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மெர்ஃபன் ரக கச்சா எண்ணெய் பீர்ப்பாய் ஒன்றின் விலை 119.88 டாலர்களாக காணப்படுகிறது. அதன்படி இது முன்னைய விலையுடன் ஒப்பிடுகையில் 11.31% வீழ்ச்சி என வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. நாட்டில் எரிபொருள் தேவையை காட்டிலும் 10% அதிகமாக எரிபொருள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் அவசர காலத்திற்காக எரிபொருளை சேமித்து வைக்காத பட்சத்தில் நாட்டிற்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் என அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்திருக்கிறார். மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டிற்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இங்குள்ள பிரச்சினை எரிபொருள் இல்லாமை அல்ல. 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள்களுடன் ஒரு கப்பல் வந்திருந்தால் நாம் 40,000 மெட்ரிக் டன் இடைவெளியை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த காலங்களில் டீசல் பயன்பாடு 150% அதிகரித்திருக்கிறது. அப்பொழுது 40க்கு பதிலாக 60 செலவானது. இது இன்னும் சற்று அதிகரித்தால் இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும். QR குறியீடு இருப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படாது. மாதாந்தம் நுகரப்படும் அளவு எப்படியும் இலங்கைக்கு வந்தடையும். எங்கு இதனை பெற்றுக்கொள்வது என்பதே பிரச்சனையாக எழுகிறது. ஒரு வாகனத்திற்கு சற்று மேலதிகமாக எரிபொருள் நிரப்புவதால் பெரிய பிரச்சனை ஏற்படாது. இலங்கையில் உள்ள எரிபொருள் கையிருப்பின்படி எரிபொருள் தீர்ந்து போகாது. ஆனால் மக்கள் எரிபொருளை சேமித்து வைப்பதால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. சிலர் எங்களிடம் 18 எரிபொருள் பவுசர்களை கோரியிருந்தனர். அவர்கள் சாதாரணமாக 3 பவுசர்களையே கொள்வனவு செய்வார்கள். ஏன் என்று கேட்டபோது அடுத்த 6 மாதங்களுக்கு தேவை என அவர்கள் கூறியிருந்தார்கள். நாங்கள் அவ்வாறு எரிபொருளை கொண்டு வருவதில்லை. அனைவரும் இவ்வாறு அதிக அளவில் சேமிக்க தொடங்கினால் 6 மாதங்களுக்கு வர வேண்டிய எரிபொருள் வளமை போலவே வந்தாலும் திடீரென ஒரு தொகுதியினர் சேமித்து வைப்பதால் அன்றாடம் எரிபொருள் நிரப்புவர்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் போகும். சாதாரண நுகர்வு முறைமையை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்கா முன்வைத்துள்ள போர் நிறுத்த கோரிக்கைகள் மற்றும் நிபந்தனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றை பாகிஸ்தான் ஈரானிடம் கையெழுத்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது. இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ள அல் ஜசீரா ஊடகம் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ ஆவணமே இவ்வாறு ஈரான் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக ஈரானின் பதிலுக்காக பாகிஸ்தான் காத்திருப்பதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் பதற்றமான சூழலை தணிப்பதற்காக பாகிஸ்தான் இங்கு ஒரு மத்தியஸ்தராக செயற்பட்டு வருகிறது. கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின்படி அடுத்த சில நாட்களில் அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கு இடையே நேரடி சந்திப்பொன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.